செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உன் முன்னால் காண்பித்து இருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாய் அல்லவா? என் தங்கமே, நீ தொட்ட அந்த அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும்? இதற்காக நம் தாயானவள் நம்மை தொட சொல்லியிருக்கின்றார். இதை தொடுவதனால் நமக்கு வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்கும் என்பதை எல்லாம் நீ சிந்திக்காமல் தொட்டாய் அல்லவா? ஏனென்றால் என் பிள்ளைக்கு இந்த தாயின் மீது அத்தனை நம்பிக்கை. அம்மா சொன்னால்தான் தொட்டுவிட வேண்டும், ஏதேனும் நல்ல விஷயத்தை தான் அவள் நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு தானே நீ தொட்டாய். என் பிள்ளையே, எப்போதும் எதை பற்றியுமே சிந்திக்காமல் உன் அம்மா என் மீது கொண்ட அன்பினால் நீ என் வாக்கினை கேட்க உள்ளே வந்தாயோ, அப்போதே நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுவிட்டாய். இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து விட்டாள் என்பதையும், இந்த எண்ணிற்கு என்ன அர்த்தம் என்பதையும் அம்மா உனக்கு நிச்சயமாக சொல்கிறேன். என் குழந்தையே, அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் உன்னுடைய வீட்டு கதவை தட்டப் போகின்றது என்று சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? அதிர்ஷ்டம் எப்போதும் உன் வீட்டு கதவை தட்டும் என்று தட்ட வேண்டுமென்றால் என் பிள்ளை, முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கின்றது. உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நேர்மையான எண்ணங்கள் எல்லாம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும். கிடைக்குமா கிடைக்காதா என்று என் பிள்ளை நீ சிந்திப்பதை விட இது உன் வாழ்க்கையில் நடக்கும், இது உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும். என் குழந்தை, கேட்பவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதையும் நம்பிக்கையோடு கேட்டவருக்கு யாரும் இல்லை என்னவாச்சோ என்ற ஆறுதல் கூட யாரும் இல்லை என்று புலம்புகின்றாய் அல்லவா? இன்று உன்னுடைய வாழ்க்கையில் அதையெல்லாம் நீங்கி என் பிள்ளை நீ உனக்கென்று ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றார். அப்படி யார் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் என்றால் என் குழந்தை, அது வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய தாயானவள் இந்த வராகி அம்மாதான். என் தங்கமே, நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களை உனக்கு சொல்லும்போது அந்த நேரத்தில் உனக்குள் உத்வேகம் ஏற்படுகின்றது. நான் பேசி முடித்தவுடன் நீ அதை செய்ய வேண்டும் என்று உடனடியாக துணிகின்றாய். அந்த நேரத்தில் உடனடியாக உனக்கு தடங்கல்கள் ஏற்பட்டு விட்டது என்றால் உடனே அதை நிறுத்திவிட்டு அடுத்த வேலையை நோக்கி நீ பயணித்து விடுகின்றாய். எப்போதும் நான் உனக்கு கை கட்டுகின்ற வேலையை நீ சரியாக செய்கின்றாயோ, அப்போது அதில் உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வராகியானவள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை நீ இந்த வராகியானவள் நீ கேட்டதை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த ஒரு விஷயத்தை, பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நடத்ததான் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி தவறாக பேசினார்களோ, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி கெட்ட விஷயங்களாக பேசினார்களோ, உன்னை கலங்கடிக்க செய்ய நினைத்தார்களோ, அவர்கள் மனதளவில் நீ காயப்படுத்த அடுத்ததை செய்யக்கூடாது என்று நினைத்தார்களோ, அவர்கள் எல்லாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றார்கள் தெரியுமா? என் குழந்தையே, அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் இன்று இருக்கின்ற நிலை மிகவும் கொடுமையானது. அவரவர் செய்த பாவத்தினுடைய பலனை இப்போது அவர்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள். இனிமேலும் யாரேனும் இது போன்று செய்வார், ஆனால் அதற்கான பாவத்திற்கான பலனையும் அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, நீ மனமுடைந்து வந்து இந்த தாயானவள் என்னிடம் வந்து கண்ணீர் விடும் போதெல்லாம் அம்மா வேடிக்கை பார்க்கிறாள் என்று நினைத்து விடாதே. என் பிள்ளைக்கு இந்த கண்ணீரின் மூலமாக வாழ்க்கைக்கான அர்த்தம் தெரிய போகின்றது. என் குழந்தை, இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அதில் நீ தெளிவான முடிவினை எடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் வேடிக்கை பார்க்கின்றேன்.
எப்போது முடிவுகளை எடுக்க தயங்குகின்றாயோ அந்த நேரத்தில் உனக்கான முடிவுகளை இந்த வராகி எடுத்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ அழைத்தவுடன் உன்னை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படியானால் அம்மா பேசுவதில் இருக்கின்ற நியாயங்களையும் உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா எதை பற்றி சொல்கிறாள், யாரை பற்றி சொல்கிறாள் என்பதில் உனக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக நல்லதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும் அல்லவா? இன்று மட்டுமல்ல என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை நான் நடத்தி கொடுப்பேன். நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லவைகள் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி கண்மூடிதனமாக எதையுமே செய்வது கிடையாது. நிச்சயமாக யார் கேட்பதையும் கொடுத்து விடுவது கிடையாது. என்னுடைய பிள்ளை எப்போதுமே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்து நிற்கும். என் முன்னால் கண்ணீர் சிந்தி கதறி அழும்போதெல்லாம் என் பிள்ளை உனக்கு இது போன்றவர்களுக்கெல்லாம் உடனடியான தீர்வினை இந்த தாயானவள் கொடுத்துவிட வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. இன்று உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைப்பவர்கள் இனி ஒரு நாளும் உன்னை சீண்ட மாட்டார்கள். ஏனென்றால் என் தங்க பிள்ளையே, இப்போதுதானே இந்த வராகியவனவள் உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கின்றேன். இதற்கு முன்பெல்லாம் நாம் யாருக்கும் எந்த தவறையும் செய்யலாம், அதை கேட்பதற்கு யாரும் கிடையாது. இவர்கள் அதை கேட்டு எதுவும் செய்ய போவதும் கிடையாது. யாராலும் இதை சந்திக்க முடியாது என்று என் பிள்ளை நினைத்து விட்டார்கள். இவர்களுக்கிடையே இந்த கோபதாபங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளையே, நான் உன் வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற பல அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களினால் நீயே மனம் வேதனை விரும்பிதான் போகப் போகின்றாய். நீ தொட்ட என் அதில் என்ன இருக்கின்றது என்று என் குழந்தை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை அல்லவா? நீ எதை தொட்டிருப்பதனால் அம்மா உனக்கு இத்தனை வாக்கினை தந்திருக்கிறேன் என்று உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று வாக்குறுதி அளித்து இருக்கின்றேன். என் பிள்ளை இதை கேட்பாயானால் நீ தொட்டது வேறு ஒன்றுமில்லை, உன் வராகி அம்மா என்னுடைய பெயர்தான். ஆங்கிலத்தில் உன் தாயானவள் என்னுடைய பெயரை எழுதும் போது அதற்குரிய எண்களை தான் அம்மா இங்கு எழுதியிருக்கின்றேன். இதற்கு முன்பு ஒரு முறை அம்மா இந்த எண்ணை காட்டும் போது அதை கண்டு பலன் பெற்றிருக்கின்றவர்கள் ஏராளம். நினைத்து கூட பார்க்க முடியாத பல அதிசயங்கள் எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாமே சிலரது வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கின்றது. இப்படிதான் இந்த வாழ்க்கை என்பதையும் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். திடீரென்று நடக்கின்ற மாற்றங்களினால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். இந்த வராகி உன் வாழ்க்கைக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது உனக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. நான் துஷ்ட சக்திகளை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தூர விலகி வைக்கத்தான் போகிறேன். யார் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைப்பதற்கு என்னுடைய குழந்தையின் வாழ்க்கை நான் அப்படி நாட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன். என் மீது அன்பு கொண்ட என்னுடைய பிள்ளைகள் யாருமே இனி மனம் வருத்தப்பட மாட்டார்கள். நீ தொட்டது உன் தாயானவள் என்னைத்தான் என்பதை முதலில் மறந்து விடாதே. நான் என்றுமே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த காத்து கொண்டிருக்கின்றேன். அது மிகவும் விரைவில் நடக்கப் போகின்றது. அதனால் கவலை இல்லாமல் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் மன நிறைவோடு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த வராகி உனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.